everyone, this is from SEBI's Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா U19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் இன்று தொடக்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஸ்போர்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான அந்த 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான அந்த ஆசிய நாடுகளிடையே உள்ள உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியானது ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது UAEல இன்றைக்கு வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எத்தனையாவது ஆண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12வது ஆண்டு. மொத்தம் இதில் விளையாடக்கூடிய அணிகள் பார்த்தீங்க அப்படின்னா 8. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுவரைக்கும் நடந்து முடிந்த அந்த 11 உலக கோப்பை U19 ஆசிய கோப்பையில் பார்த்தீங்க அப்படின்னா 8 முறை சாம்பியன் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மகாகவி பாரதியார் பிறந்த நாள், குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மோடி அவர்கள் மரியாதை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ்ல பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா மகாகவி பாரதியார். ஸோ இதுல வந்து கவர் ஆகும். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்துல தான் பிறந்திருப்பாரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 12 வயதிலேயே அங்க இருக்கக்கூடிய எட்டயபுர மன்னர் பார்த்தீங்க அப்படின்னா மகாகவி அப்படிங்கிற பட்டத்தை வந்து இவருக்கு கொடுத்திருப்பாரு. இவருடைய புலமையை கண்டு இந்த பட்டமானது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்டத்துல பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்துல வந்து ஒரு முக்கிய போராட்ட வீரராக இவர் இருந்திருப்பாரு. இவர் வந்து அவருடைய பாடல்கள் மூலம் அந்த சுதந்திர போராட்ட உணர்வை வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாம இவருடைய முக்கியமான நூல்கள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள். அதே மாதிரி வந்தே மாதரம் பாடலையும் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா பிரணாப் முகர்ஜி பிறந்த நாளில் தலைவர்கள் மரியாதை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ பிரணாப் முகர்ஜி பார்த்தீங்கன்னா நம் நாட்டின் 14வது குடியரசுத் தலைவர். ஸோ வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 2012ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரை நம் நாட்டின் குடியரசுத் தலைவராக பதவியில வந்து இருந்திருப்பாரு. ஸோ இவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 11 1935. ஸோ இவருடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டு தான் தலைவர்கள் வந்து மரியாதை வந்து செலுத்தி இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க குடியுரிமை பெற ரூபாய் 9 கோடி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் இந்தியா அண்ட் வேர்ல்ட்ல கவர் ஆகும். ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு கார்டு ஸ்கீமை வந்து அமல்படுத்தி இருக்காங்க. இதன்படி தலை சிறந்த அமெரிக்க பல்கலைக்கழகத்துல வந்து வெளிநாட்டு மாணவர்கள் வந்து நீண்ட காலமாக தங்கி என்ன பண்ண முடியும்னா படிக்க முடியும். அதற்காக தான் இந்த தங்காட்டை ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர் இதை பெற வேண்டும் என்றால் 9 கோடி அதாவது $1 மில்லியன் வந்து செலுத்த வேண்டும். அதுவே நிறுவனம் சார்பில் ஒருவரை பணியமர்த்த வேண்டும் என்றால் $2 மில்லியன் அதாவது 18 கோடியை வந்து அரசுக்கு செலுத்த வேண்டும். ஸோ இந்த செலுத்தக்கூடிய அந்த பணமானது அமெரிக்காவினுடைய அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் சேவை வாரணாசியில் தொடக்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதே மாதிரி ஜியாகிரபியில டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவிலேயே முதல் உள்நாட்டிலேயே ஹைட்ரஜன் எரிபொருளால் இயங்கக்கூடிய அந்த கப்பலை பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில தான் முதலாக துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாட்டின் உள்நாட்டு நீர்வழி தடங்களில் மாசற்ற போக்குவரத்து மற்றும் மாற்று எரிபொருட்கள் பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக தான் இந்த ஹைட்ரஜன் கப்பலை வந்து முதலா உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரஜனால் இயங்கக்கூடிய அந்த கப்பலை வந்து பயன்படுத்தும் போது
அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த ஏற்படக்கூடிய அந்த மாசுக்கள் வந்து குறையும். ஸோ இது பார்த்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த ஹைட்ரஜனால் இயங்கக்கூடிய கப்பலை இயக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது சீனா, நார்வே, நெதர்லாந்து மற்றும் ஜப்பான். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியா. 10 ஆண்டுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய நீர்வழி தடங்கள் 5லிருந்து 111ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாட்டின் உள்நாட்டு நீர்வழி தடங்களில் சரக்கு போக்குவரத்து பார்த்தீங்க அப்படின்னா 2014ல் 8 கோடி டன்னாக இருந்திருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து 14.5 கோடி டன்னாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2014ஆம் ஆண்டுல வந்து ஜல் மார்க் விகாஸ் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நாட்டினுடைய முதல் தேசிய நீர்வழி தடம் வந்து வாரணாசியில இருந்து ஹல்தியா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஹல்தியா. இரண்டாவது தேசிய நீர்வழி தடம் வந்து பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ இது வந்து கங்கா பாகிரதி கூக்லி ரிவர் சிஸ்டம். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த நேஷனல் வாட்டர் வேஸ் இது கூக்லி. ஸோ இரண்டாவதா இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர்ல இருக்கக்கூடியது துப்ரியிலிருந்து சத்யா வரைக்கும். ஸோ இதனுடைய நீளம் 1620 கிலோமீட்டர். ஸோ இதனுடையது பாத்தீங்க அப்படின்னா 891 கிலோமீட்டர். மூன்றாவதா பாத்தீங்க அப்படின்னா கேரளால இருக்கக்கூடியது கோட்டயம்ல இருந்து கொல்லம்ல இருந்து கோட்டூர்புரம். ஸோ இதுதான் மூன்றாவது நீர்வழி போக்குவரத்து இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஸோ இதனுடைய கிலோமீட்டர் வந்து 205 கிலோமீட்டர். ஸோ நாட்டிலேயே 24 மணி நேரமும் நேவிகேஷன்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவதா இருக்கக்கூடிய இந்த நீர்வழி தடம் தான். ஸோ இதை வந்து யார் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதன் கீழே இருக்கக்கூடிய இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1986ஆம் ஆண்டு தான் இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்க தான் இந்த தேசிய நீர்வழி தடங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ 2014ஆம் ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா ஜல் மார்க் விகாஸ் அப்படின்ற திட்டம் இந்த வாரணாசியிலிருந்து ஹல்தியா இருக்கக்கூடிய அந்த நேஷனல் ஹைவேக்கு தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன புதுசா உருவாக்கி இருப்பாங்கன்னா பல்வகை முனையங்கள், அதே மாதிரி நவீன உபகரணங்கள் மற்றும் சமுதாய படகு குழாம் இதெல்லாமே நிறைய இடத்துல வந்து நிறுவி இருப்பாங்க. அப்போ போக்குவரத்துக்கு என்ன இருக்கும்னா வசதியாக இருக்கும். ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா 2014ல் 8 கோடியாக இருந்த அந்த 8 கோடி டன்னாக இருந்த சரக்கு போக்குவரத்து 10 ஆண்டுகள் கழித்து 14.5 கோடி டன்னாக உயர்ந்துள்ளது.